டுடே நாம ரீசெண்டா ரிலீஸ் ஆகியிருக்க டைரக்டர் மகிழ் திருமேனி அண்ட் ஆக்டர் அஜித் குமார் அவரோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங் மூவியான விடாமுயற்சி மூவியோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு செகண்ட் ஹாஃப்க்கு சுத்தமா சம்பந்தமே இல்ல. ஒவ்வொரு சீனும் அவ்வளவு லாகா இருக்கு. இல்ல சும்மா சொன்னேன். மூவி டீமுக்கு பிக் சக்சஸ் ஆக வாழ்த்துக்கள். இன்னைக்கு அந்த மூவி ட்ரெய்லர்ல யூஸ் பண்ணிருக்க டைட்டில் கார்டை எப்படி சிம்பிளா என்னோட மெத்தட்ல கிரியேட் பண்றதுனா பார்க்க போறோம். 15 இயர்ஸா இந்த எடிட்டிங் ஃபீல்ட்ல டீச்சராகவும் சரி எடிட்டராகவும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுல கிடைச்ச ரெகக்னைசேஷனை விட ஹாப்பினஸை விட நம்ம சேனலுக்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட்ல தான் அவ்வளோ திருப்தியா இருந்தது. இந்த வீடியோஸ்லாம் நிறைய பேருக்கு யூஸ் ஆகுது அப்படின்றப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் நம்ம சேனல் 5K சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. உங்க எல்லாரோட சப்போர்ட் இல்லைன்னா இது கண்டிப்பா பாசிபிளே இல்லை. அதுக்காகத்தான் ஒரு சிம்பிள் கிவ் அவே தரலான்னு இருக்கும். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா தொடர்ந்து பாருங்க. என்ன கிவ் அவேன்னு அப்டேட் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த டைட்டில் கார்டு கிரியேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற சாஃப்ட்வேர் வந்து அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணிக்கோங்க. நியூ கம்போசிஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் டூல் எடுத்து உங்க டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நல்லா போல்ட் ஃபாண்டா சூஸ் பண்ணி பண்ணுங்க. டெக்ஸ்டோட டெக்ஸ்சர் வந்து சிம்பிள் மெத்தடில் ஒரு மார்பிள் கிரன்ச் பிஜி வச்சுருக்கேன். இதை டைம்லைனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள லேயரில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டாகிள் ஸ்விட்ச்னு இருக்கும் பார்த்தீங்களா, இதில் போயிட்டு ட்ராக் மேட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த டெக்ஸ்ட்டை லிங்க் பண்ணிங்கன்னா சிம்பிளாக ஒரு டெக்ஸ்ட்டை வந்து டெக்ஸ்சரோட கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஷாப்பில் வந்து நீங்கள் லேயர் பண்ணி ஒர்க் பண்ணுறதோட இது ஒரு சிம்பிள் மெத்தட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டெக்ஸ்ட் அனிமேஷன். இந்த 2 லேயர்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரீ கம்போஸ் பண்ணி ஒரு நியூ கம்போசிஷனாக க்ரியேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 3D ஆன் பண்ணிவிட்டு அனிமேஷன் பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 3Dயில் டெக்ஸ்ட்டு வந்து அனிமேஷன் க்ரியேட் பண்ணுறப்போ அவுட்புட் வந்து பெட்டராகவே இருக்கும். அதில் எப்படி கீ ஃப்ரேம்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்கேல் போயிட்டு ஸ்டார்டிங் வந்து ஒரு 80 கொடுத்துட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 or 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிம்பிளாக ஜூம் இன் ஆகிற மாதிரி அனிமேஷன் கிரியேட் ஆயிடும். நெக்ஸ்ட் கீ ஃப்ரேம்ஸை ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்காக 2 கீ ஃப்ரேம்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கீ ஃப்ரேம் அசிஸ்டன்ஸ் இருக்கும், அதில் ஈஸின் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம டெக்ஸ்ட் அனிமேஷன் வந்து ரெடி பண்ணிட்டோம். அடுத்து நம்ம பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நாங்கள் வீடியோ எடிட்டிங் சர்வீசஸும் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்கள் யூடியூப் சேனலுக்கோ இல்லை ரீல்ஸ் எடிட் பண்ண, ஷார்ட் ஃபிலிம், டாக்குமெண்ட்ரி அண்ட் வெட்டிங் வீடியோஸ் எடிட் பண்ண எடிட்டர் தேவைன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் ஆர் மெயில் ஐடிக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா எங்கள் டீம் உடனே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. உங்கள் வீடியோஸ் எடிட் பண்ணுவோம், சப்போர்ட் பண்ணுவோம். ஐயோ, ப்ராஜெக்ட் சேவ் பண்ண மறந்துட்டேங்க, சேவ் பண்ணிக்கிறேன். இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனாடா. ஓகே, பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஸ்மோக்கு, லைட்டு, ஃபாகுன்னு ஓவர்லேஸ்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு ஸ்மோக் ஓவர்லே வந்து டைம் லைனில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி மூவி டெக்ஸ்ட்டில் வந்து லெஃப்ட் சைடில் தான் அந்த ஸ்மோக் வரும். ஸோ அதை நம்ம லெஃப்ட் சைடு மாற்றுறதுக்காக எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட் போயிட்டு ஃப்ளிப் அண்ட் ஃப்ளாப் அப்படின்ற இந்த எஃபெக்டை வந்து இந்த ஓவர்லே மேலே ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளிப் ஆகிடும். அண்ட் ஸ்பீடும் நம்ம சேஞ்ச் பண்ணணும், ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கு இல்லையா, அதனால ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டைம் ஸ்ட்ரெச்சில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்பீடை வந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்பீடாக இருந்தால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஸ்லோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்து அப்புறம் ஒரு ஃபுல் ஃப்ளாக் எஃபெக்ட்டும் ஒரு லைட் எஃபெக்ட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதே மெத்தடில் சேம் வே வந்து இந்த மாதிரி பொசிஷன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லேயே கிரியேட் பண்ணலாம். பட் அதை விட இன்னும் சிம்பிளான மெத்தடுனா உங்கள் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்குன்றதுனால தான் நான் இந்த மெத்தடில் சொல்கிறேன். அண்ட் பொசிஷன் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் டைம் ஸ்ட்ரெச்சும் நீங்கள் போனதில் சொன்ன மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 லேயர்ஸையும் பிளெண்ட் மோடில் போயிட்டு ஸ்க்ரீன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒப்பாசிட்டி வந்து 50 பண்ணிங்கன்னா 3 லேயர்ஸுமே மெர்ஜ் ஆகி விசிபிளாக தெரியும். அடுத்து கலர் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு மவுஸில் இங்கே ரைட் கிளிக் பண்ணி நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிரியேட் பண்ணிக்கோங்க. தென் எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட் போயிட்டு கிரேடியன்ட் ரேம்ப் வந்து ட்ராக் பண்ணி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் ப்ளேஸ் பண்ணுங்கள். கலர் வந்து ப்ளூ கலர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ப்ளூ வித் பிளாக்கோட நான் இது வந்து மெர்ஜ் பண்ணியிருக்கேன். டெஸ்ட் கம்போசிஷன் மட்டும் எனக்கு இந்த கலரில் வேணான்றதுனால நான் அதை அப்படியே ஃபஸ்ட் லேயரில் வச்சுட்டு செகண்ட் லேயரில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை நான் வைக்கிறேன். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயருக்கு கீழே உள்ள லேயர்ஸ் எல்லாமே இந்த கலர் வந்து அப்ளை ஆகிடும். இப்போ பேக்ரவுண்டில் வந்து ஷேடோ மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்திருக்கு இல்லையா, அது கிரியேட் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண டெக்ஸ்ட்டை எடுத்து காப்பி பண்ணி இந்த கம்போசிஷனில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட் போயிட்டு
ஃபில்ன்ற எஃபெக்ட்ஸை ட்ராக் பண்ணி இந்த டெக்ஸ்ட் லேயரில் ஆட் பண்ணுங்கள். கலர் வந்து பிளாக் செலக்ட் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி ஒரு 50 வச்சுக்கோங்க. பிளர் எஃபெக்டாக க்ரியேட் ஆகணும், அதுக்காக காஷியன் பிளர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அதுவுமே வந்து ஒரு பிளர் வந்து ஒரு 15 வச்சு கொஞ்சம் லைட்டாக ஒரு பிளர் எஃபெக்ட் வந்து ஷேடோ மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த டெக்ஸ்ட் லேயருக்கு செப்பரேட்டாக ஒரு அனிமேஷன் கொடுக்கணும். சேம் மெத்தடு தான், 3D லேயராக சேஞ்ச் பண்ணிவிட்டு சேம் 2 கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் வேல்யூ சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் க்ரியேட் ஆகிடும். இப்போ நம்ம அனிமேஷன் எல்லாமே க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டுக்கும் அண்ட் பேக்ரவுண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஷியேட் கொடுக்கறதுக்காக ஒரு லைட் எஃபெக்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேரலல் லைட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. லைட் பொசிஷனும் சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்டென்சிட்டி அண்ட் ரேடியஸ் எல்லாமே உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளான இந்த மெத்தடில் விடாமுயற்சி டைட்டில் எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். இந்த மாதிரி எஃபெக்ட் க்ரியேட் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வெயிட் கிவ்அவே சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க ஓவர்லே, டெக்ஸ்ட் ஃபாண்ட், ப்ராஜெக்ட் ஃபைல்னு எல்லாமே ஒரு பேக்காக நம்ம வந்து கொடுக்க போகிறோம். எல்லாமே வந்து உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிவிட்டு விடாமுயற்சியும் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த ஃபுல் ப்ராஜெக்ட் ஃபைலும் உங்களுக்கு கிவ்அவேவாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.